கான்செப்ட் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். ஏகபோக போட்டி என்ற சொல்ல குறிப்பிட்டவர் யாருன்னா எட்வர்ட். எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காருன்னா ஏகபோக போட்டியின் கோட்பாட்டு நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. எந்த வருடம் எழுதப்பட்ட நூலுன்னு பார்த்தீங்கன்னா 1933. ஒலிகோபோலி அப்படின்றது எந்த மொழி சொல்லுன்னா 2 கிரேக்க சொற்கள்ல இருந்து பெறப்பட்டது. ஸோ கிரேக்க மொழி சொல் எத்தனை சொற்கள்ல இருந்து அதை பெறப்பட்டிருக்காங்க? ஒலிகோபோலின்னா 2 கிரேக்க சொற்கள்ல இருந்து பெறப்பட்டிருக்கு. ஒலிகோய் அப்படின்னா சில, பாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பொருள் வந்து கட்டுப்பாடு, சில கட்டுப்பாடு. ஒலிகோபோலின்னா சில கட்டுப்பாடு என்பது பொருள். நுகர்வோர் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்கி அதை வந்து பயன்படுத்துவது தான் வந்து நுகர்வோர். ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டதுன்னா 1986. இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் எப்போ ஏற்றிருக்காங்கன்னா அக்டோபரில் வந்து ஏற்றிருக்காங்க. டிசம்பரில் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. நம்மளுக்கு வருஷம் ரொம்ப முக்கியம். ஸோ அடிஷ்னலாக வந்து 1986 12 மடங்கு வந்து அடுத்து 24. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க, வருஷம் ரொம்ப முக்கியம். நுகர்வோர் உரிமைகளுக்கு வந்து எத்தனை அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் இருக்குன்னா 8 அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் வந்து இருக்கு. நுகர்வோருக்கான மகா சாசனம் எதுன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டதுன்னா 2019. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தினுடைய எவ்வளோ மதிப்பு இருந்தால் அவங்க பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு அதிகம். மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்து 1 கோடி ரூபாய்க்கு குறைவான மதிப்பு. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் மதிப்பு மிக்க அளவிலான குறைகளை தீர்க்கும் மாவட்ட நீதிமன்றம் ஆகும். புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து எப்போது ஏற்றினாங்கன்னா 2019. ஸோ அந்த புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஏற்றின பிறகு மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் வந்து நுகர்வோர் புகார்களை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். தேசிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மிகாமல், மாநில அளவில் வந்து 1 கோடி ரூபாய்க்கு கீழே, ஸோ மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே 20 லட்சம். ரீகேப் பார்த்துருவோம். ஸோ தவறான விளம்பரத்திற்கு அபராதம் வந்து எவ்வளோ விதிப்பாங்கன்னா உரிமையாளருக்கோ அல்லது அந்த ஒப்புதல் அளிப்பவருக்கு வந்து 10 லட்சம் அபராதம் அல்லது 2 ஆண்டுகள் சிறை. மறுபடியும் வந்து தவறாகவே விளம்பரம் பண்ணுறாங்கன்னா 50 லட்சம் அபராதம், 5 ஆண்டுகள் சிறை. தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையத்தின் தலைமையிடம் எங்க இருக்குன்னா புதுடெல்லியில இருக்கு. தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் எப்போது தொடங்கினாங்கன்னா 1988. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஏன்னா 1986. தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் நிவாரணம் கொடுக்கிறது. அந்த ஆணையம் வந்து 2 வருஷம் கழிச்சு 1988. இது யார்? இந்த தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையத்தில் யார் தலைமையின் கீழே செயல்படும்னா உச்சநீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில வந்து செயல்படும். அடுத்து வந்து ரீகேப் பார்ப்போம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. இந்திய தர நிர்ணய பணியகம் 1986. சட்ட அளவீட்டு சட்டம் 2009. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்களின் சட்டம் வந்து 1980. ஸோ புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது கொண்டு வந்தாங்கன்னா 2019. அதுவும் ரொம்ப முக்கியம். வேணுமென்னா அந்த வருஷத்தையும் இங்கேயே வந்து சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இதோட வந்து இந்த பாடம் வந்து முடியுது. தேங்க்யூ.